திருக்குறுங்குடி அருள்மிகு சுவாமி அழகி நம்பிராயர் மகா சம்பரோக்ஷணம் திருக்குறுங்குடி பேரருளாளர் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டம் மேற்கு மலைத்தொடர்ச்சி மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது திருக்குறுங்குடி அருள்மிகு சுவாமி அழகி நம்பிராயர் திருக்கோவில். 108 வைணவ திவ்யதேசங்களில் 89வது திவ்யதேசமான திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் திருக்கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த திருக்கோவிலில் சுவாமி சுந்தர பரிபூரணன் ஸ்ரீ அழகிய நம்பி என்ற திருநாமத்துடன் பெரிய கோவிலில் நின்றும் இருந்தும் கிடந்தும், திருப்பார்கடல் நதித்துறையில் நின்றும், மகேந்திரகிரி பர்வத மலையில் திருமலை நம்பி என்று 5 திருநிலைகளில் சுவாமி சேவை சாதிக்கின்றார். தாயார் திருக்குறுங்குடிவள்ளி நாச்சியார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்த ஸ்தலமாகும். கைசிக ஏகாதசியில் ஸ்ரீ அழகிய நம்பி பிரம்ம ராட்சசனுக்கு சாப விமோச்சனம் நீங்க கிருபை செய்தார். திருமங்கை ஆழ்வார் முக்தி பெற்ற ஸ்தலமாகும். ராமானுஜரை ஆச்சாரியனாக கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்ற தாசிய நாமம் பெற்றார் பெருமாள். எம்பெருமானாரால் ஸ்தாபிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகளில் திருக்குறுங்குடி திரு ஜீயர் மடமும் ஒன்று. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவிலில் சுமார் 45 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டபந்தன மகா சம்பரோக்ஷணமானது தற்போதைய 50வது பட்டம் வர்த்தமான ஸ்ரீ ஸ்ரீ பேரருளாள ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் நியமனத்தின் பேரில் திருப்பணிகள் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி காலை ஜீயர் சுவாமிகளிடமிருந்து தேங்காய் பெற்று நியமனம் வாங்கி திருக்கோயிலில் பெருமாளிடம் பகவத் பிரார்த்தனையுடன் மகா சம்பரோக்ஷண நிகழ்வுகள் ஆரம்பமாயிற்று. காலை மங்கள இசையுடன் ஆரம்பித்து புண்ணியாக வாசனம், சாந்தி ஹோமம், வேத பிரபந்த இதிகாச புராணங்களுடன் துவங்கியது. சிறப்பாக உத்தமபட்ச குண்டம் என 51 யாக குண்டங்களுடன் யாகசாலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது. மாலையில் நம்பியாற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விஸ்வக்ஷேனர் ஆராதனம், ஆச்சாரிய வர்த்தமானம், அங்குரார்ப்பணம், கும்ப கலாகர்ஷணம், முதற்கால யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து கடந்த 3 தினங்களாக காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் யாகசாலையில் ஹோமங்கள், திவ்ய பிரபந்த, வேத பாராயணம், பூர்ணாகுதி நடைபெற்றது. சம்பரோக்ஷண தினமான இன்று காலை திருப்பதி சின்ன ஜீயர் சுவாமிகள் மற்றும் திருக்குறுங்குடி பேரருளாள ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளியதும் 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பஞ்சசுக்த ஹோமம், மகா பூர்ணாகுதியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம் நடைபெற்று கடம் புறப்பாடும் நடைபெற்றது. காலை 9:20 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப லக்னத்தில் விமானம் மற்றும் 3 மூலவர்கள் சம்பரோக்ஷணமானது நடைபெற்றது. தொடர்ந்து வேதகோஷம், 4000 திவ்ய பிரபந்தம் சாற்று முறை, ஜீய சுவாமிகளுக்கு மாலை மரியாதை பரிவட்டம், தீர்த்த ஷடாரியும் கோஷ்டி விநியோகமும் நடைபெற்றது. இன்று இரவு 3 பெருமாள்கள் கருட சேவையும் நடைபெறவிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் மகா சம்பரோக்ஷணத்தை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வில் திருமலா திருப்பதி சின்ன ஜீயர் சுவாமிகளும் கலந்து கொண்டு ஆசிகளை வழங்கினார். சம்பரோக்ஷண திருப்பணிகளில் ஸ்ரீமான் வேணு ஸ்ரீனிவாசன் சிஇ டிவிஎஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் அவர்களின் மேற்பார்வையில் பெரும் முயற்சியாலும் நடைபெற்றது. ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி திரு ஜீயர் மடம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.